சந்திராஷ்டமம். நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து ஜென்ம ராசியிலிருந்து 8வது இடத்தில் சந்திரன் பிரவேசிக்கக்கூடிய 2.25 நாட்களும் சந்திராஷ்டமம் சொல்லுவாங்க. நீங்கள் பிறந்த ஜென்ம ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் சந்திரன் பிரவேசிக்கக்கூடிய 2.25 நாட்களும் சந்திராஷ்டமம் இடும். இந்த சந்திராஷ்டமம் என்ன செய்யும்? மனக்குழப்பத்தை தரும், தேவையற்ற எண்ணங்களை தரும். அப்போ அந்த சந்திராஷ்டம தினத்தன்று ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பு 5 முறை யோசித்து பிறகு செய்ய வேண்டும். புதிய முயற்சிகள் தொடங்குவதாக இருந்தால் தொடங்கக்கூடாது. பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடாது, தள்ளி போட்டணும். அந்த நாளில் ஏதாவது பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சுன்னா தள்ளி போட்டணும். புதிய முயற்சிகளை தள்ளி போட்டணும். மற்றபடி சராசரியாக செய்யக்கூடிய விஷயங்களை செய்து கொண்டு வரலாம், தவறில்லை. சரி, சந்திராஷ்டமத்திலிருந்து நாம் வேறு நல்ல வேலையில் செய்ய வேண்டி இருக்கிறது, தவிர்க்கவே முடியாது என்றால் அதற்கென்று சில பரிகாரங்கள் உள்ளது. மேசராசியாக இருந்தால் துவரை பருப்பு வாங்கி தானம் செய்துவிட்டு அல்லது பசுமாட்டுக்கு கொடுத்து விட்டு அன்று புதிய முயற்சிகள் செய்யலாம். ரிஷபராசியாக இருந்தால் பச்சரிசி வாங்கி தானம் கொடுத்து விட்டு வேறு வேலைகள் செய்யலாம். மிதுன ராசியாக இருந்தால் பாசிப்பயிர் வாங்கி தானமாக கொடுத்து விட்டு வேறு வேலைகள் செய்யலாம். கடகராசியாக இருந்தால் பச்சரிசி வாங்கி கொடுத்து விட்டு வேறு வேலைகள் செய்யலாம், பால் வாங்கி கொடுக்கலாம் சிவாலயங்களுக்கு. சிம்ம ராசியாக இருந்தால் கோதுமை வாங்கி தானம் செய்துவிட்டு வேறு வேலைகள் செய்யலாம். கன்னி ராசியாக இருந்தால் பாசிப்பயிர் வாங்கி தானம் செய்துவிட்டு வேறு வேலைகள் செய்யலாம். துலாம் ராசியினர் மொச்சை வாங்கி தானம் செய்துவிட்டு வேறு வேலைகள் செய்யலாம். விருச்சிகம் ராசியினர் துவரம்பருப்பு வாங்கி தானம் செய்துவிட்டு வேறு வேலைகள் செய்யலாம். தனுசு ராசியினர் சுண்டல் கடலை வாங்கி தானம் செய்துவிட்டு வேறு வேலைகள் செய்யலாம். மகர ராசியினரும் கும்ப ராசியினரும் சிவாலயங்களில் விளக்கேற்றி விட்டு வேறு வேலைகள் செய்யலாம். பெருமாள் கோவிலில் விளக்கேற்றி விட்டு வேறு வேலைகள் செய்யலாம். மீன ராசியினர் சுண்டல் கடலை வாங்கி தானம் செய்துவிட்டு வேறு வேலைகள் செய்யலாம். முயற்சித்து பாருங்கள், வெற்றி நிச்சயம்.